ஏமா நேத்ரா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி டிரைவர் கிட்ட பேசிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்காக கயல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்ன? வளர்க்கறதுக்கு மாமா. வளர்க்கறதுக்கா? என்னம்மா புரியவே இல்லையே. பிருத்விக்கும் கயலுக்கும் நடுவுல சின்னதா ஒரு வெறுப்பு இப்ப இருக்கு. அந்த வெறுப்ப பெருசாக்கணும், அத நிரந்தர வெறுப்பா மாத்தணும். அதுக்கு தான் மாமா. டிரைவர் மன்னிப்பு கேட்டா அது எப்படிமா நிரந்தர வெறுப்பா மாறும்? புரியலையா மாமா? இந்த நிமிஷம் கயல் கிட்ட போய் பிருத்வி உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கயலுக்கு உடம்பு முழுக்க இருக்கிற நன்றி உணர்ச்சியில பிருத்வியை பார்க்க உடனே போயிடுவா. போய் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, இப்ப அவன் குடிச்சிருக்கிற குடியில கயல் கால்ல விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி நடந்துச்சு, இந்த கயல் பொண்ணு காதலுக்கு சம்மதிச்சிடுவா மாமா. அதுக்கு விடக்கூடாது, அது மட்டும் நடக்கிறதுக்கு விடவே கூடாது. இப்ப பிருத்வி கிட்ட நிறைய காதல் இருக்கு, ஆனா கயல் கிட்ட தயக்கம் மட்டும்தான் இருக்கு. அத சரியாக விடக்கூடாது. பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி விரிசல் விட வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை செதறடிக்கணும் மாமா. புரியுதுமா, புரியுது. டிரைவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா பிருத்திவி கடுப்பாயிடுவாங்கற. வாங்க போலாம். வாமா போலாம். மாமா, பிருத்வி வந்து நிக்கிறான் பாருங்க. நான் கயல் கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பண்றேனான்னு பாக்குறான். இப்போ கயல் கிட்ட பேசுற நேரம் வந்துடுச்சு. என்ன பேசுறேன்னு மட்டும் பாருங்க. ஃபங்க்ஷன் நல்லா போச்சு. ஆமாமா. கிராண்டா இருந்துச்சு. வணக்கம்மா. ஹலோ. ஹாய். கயல், எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். பிருத்வி விஷயமா தான். மா சொல்லுமா. ஒரு நிமிஷம். சரிம்மா. என்ன மேடம்? இங்க பார், நான் அப்பப்போ உன்கிட்ட பேசுறதெல்லாம் தொழில் முறை போட்டி, அவ்வளவுதான். அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. ஆனா இப்ப நடந்த விஷயத்த கேள்விப்பட்டப்போ என்னால பேசாம இருக்க முடியல. மேடம், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். உனக்கு புரியல, ஆனா எனக்கு புரியுது. பிருத்வி விஷயத்துல நீ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு எனக்கு புரியுது. மேடம், உன் முகத்தை பார்க்கும்போதே என்ன கேட்க போறேன்னு புரியுது. யார் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு பாக்குறியா? முன்னாடியே இண்டஸ்ட்ரியில இந்த விஷயத்த பத்தி அரசல் பொரசலா பேசினாங்க. அப்பெல்லாம் நான் நம்பல. இன்னைக்கு பிருத்வியே நேர்ல என்ன கூப்பிட்டு சொன்னாரு.
ஷாக் ஆயிட்டேன். என்னடா இதுன்னு யோசிச்சேன். பத்தாத குறைக்கு அந்த டிரைவர் வேற இல்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுருக்கான். ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா விலகி போறதுதான் ஒருத்தருக்கு அழகு. அதை விட்டுட்டு இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி காதல வரவழைக்க முடியுமா என்ன? அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில போய் தான் முடியும். இல்ல மேடம், கண்டிப்பா பிருத்வி சொல்லி சிவம் அண்ணன் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிருத்வி மேல எந்த வருத்தமும் இல்ல மேடம். அவர் இப்படி செய்ய சொல்லிருக்க மாட்டாருன்னு 100% நம்புறேன். ஆ, சரி கயல், இதோட விட்டுடு. எதையும் யோசிச்சு குழப்பிக்காத. இது நீ ஜெயிச்சு நின்னுட்டு இருக்கிற நேரம். அடுத்தடுத்த கமிட்மெண்ட் மூலமா நீ மேல மேல போகணும். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கிற மொத்த பேர் கண்ணும் ஓ மேலதான் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். காய்ச்ச மருந்தா கல்லடி படும் கயல், பாத்துக்கோ. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். போலாமா? போலாம். வா. கார்லாம் கொடுத்து செம்மையா அசத்திட்டாங்க. ஆமாம்மா. வாம்மா. நல்லா இருந்ததுல ஃபங்க்ஷன். என்னாச்சு நேத்ரா? பிருத்வி, அது வந்து இங்க வேணா, தள்ளி போய் பேசலாம். வா வா நேத்ரா, கமான். சொல்லு நேத்ரா, பேசுனியா? கையில என்ன சொல்றா? என்னாச்சு நேத்ரா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாட்டி எப்படி? சொல்லு நேத்ரா, என்னாச்சு? இல்ல பிருத்வி, நான் என்னன்னு பதில் சொல்றது? ஏன் நேத்ரா? ஆமா பிருத்வி, பாசிட்டிவா ஏதாச்சும் நடந்திருந்தா நானும் சந்தோஷமா சொல்லியிருப்பேன். ஆனா பாசிட்டிவா எதுவுமே நடக்கலையே பிருத்வி. என்னாச்சு? கையில் என்ன சொன்னா? உங்களை விட எனக்கு பெரிய ஏமாற்றம் பிருத்வி. கையில பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன். டச் அப் கலா இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. பொறுமையா, நிதானமா அண்ட் பாந்தமா நடந்துப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறா பிருத்வி. முன்ன இருந்த கயல் இல்ல அவ. மாறிட்டா, கம்ப்ளீட்டா மாறிட்டா. இல்ல நேத்ரா, இப்போ அவ ஹீரோயின் கயலா இருக்கா. ஓ, எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்ளோ நாள் அவ உங்க கூட டிராவல் பண்ணியும் உங்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா பிருத்வி. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காளா? அப்படி என்ன சொன்னா? அவளுக்கு பயங்கர மூட் அவுட்டான். எதையுமே பேசுற நிலையில அவ இல்லையா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவ காது கொடுத்து கேட்க தயாராவே இல்லை பிருத்வி. அவ காது கொடுத்து கேட்க தயாராவே இல்லை பிருத்வி. நீங்க இவ்ளோ டிஸ்டர்ப்டா இருக்கிறத பார்த்ததுனால என் கௌரவத்தை விட்டு அவகிட்ட கெஞ்சி கூட பார்த்துட்டேன். அவ
சுத்தமா மசிய மாட்டேங்கிறா பிருத்வி. நேத்ரா, நான் என்ன பண்ணட்டும்? ஐ எம் வெரி சாரி. நானும் எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் தான் ட்ரை பண்ணேன். பட் முடியலையே. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நேத்ரா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசாத. ம்? நீ என்னைக்குமே என்னோட வெல் விஷர், மை ஃப்ரெண்ட். அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணி உன்னை அவகிட்ட பேச சொன்னேன். பரவாயில்ல, விட்டதில்ல. கயல் இப்படி ஒரு மூட்ல இருக்கான்னா நாம என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு நேத்ரா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கயல் கயல் இப்படி எல்லாம் மாறி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரோட மாற்றம், வளர்ச்சி, இது எல்லாத்தையும் காலம்தான் தீர்மானிக்குது போல. ஓகே ஓகே, எல்லாமே என் விதிப்படியே நடக்கட்டும். டிரைவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கயல், சொல்லுங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரீங்களா? வந்துடுறேம்மா. இத பாருமா, நடந்த எல்லா சம்பவத்துக்கும் முழுக்க முழுக்க நான் தான் காரணம். தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டம்மா. அம்மா, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட பேசுனதை மறந்துருமா. இதுல பிருத்திவி தம்பிக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஐயோ அண்ணன், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு தாமா நான் இந்த மாதிரி பண்ண. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அண்ணன், அது அப்பவே மறந்துட்டேன். பரவாயில்ல, விடுங்க. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அண்ணே, மன்னிச்சிரு. சிவம், அண்ணே எந்திரிங்க. இல்ல, அண்ணே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லு. ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் எழுந்திருங்க. நான் எந்திரிப்பேன். திரும்ப திரும்ப நீங்க என்ன அசிங்கதான் படுத்துறீங்க. இல்ல, முதல்ல எந்திரிங்க. இல்ல. சொல்றது கேளுங்க. நீங்க எழுந்திருங்க. மன்னிச்சாலும் எழுந்துக்க போறீங்களா இல்லையா? நான் எந்திரிப்பேன். அண்ணே எழுந்திருங்க. என்ன பண்றீங்க? எழுந்துக்கோங்க. எழுந்திருங்க. what is this? எழுந்திருங்க. எந்திரிங்க முதல்ல, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. பிருத்வி, ஸ்டாப் நான் வந்து- ஸ்டாப் கயல், எதுவும் பேசாத. இத பாரு கயல், சிவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஆள் கிடையாது. என் குடும்பத்துல ஒருத்தர். சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தவர். அவரை உன் காலில் விழ வச்சது மட்டும் இல்லாம உன்னை அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்ற. அவரு உன்னை அசிங்கப்படுத்தல கயல், நீதான் எதையுமே புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அவரை அசிங்கப்படுத்துற. தம்பி, எனக்கு ஒண்ணும் புரியல கயல், ஏன் இந்த மாதிரி நடக்கிற? சத்தியமா புரியல. பிருத்வி, நான் வந்து கயல் ப்ளீஸ், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்ல. கண்ணால நான் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் என்ன
நீங்க வாங்க சிவம். நான் பேசி புரிய வைக்கிறேன் தம்பி. கையல் நான் கையல்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் தம்பி. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க தம்பி? விடுங்க ப்ளீஸ். ஒர்க் அவுட் ஆகுதுமா? ஆமா மாமா. வாங்க மாமா போலாம். ஆமா. வாங்க வாங்க சிவம், முதல்ல நீங்க உட்காருங்க. நான் உட்காரணுமா? ம். என்ன சிவம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இல்ல தம்பி, இப்பவும் சொல்றேன், தேவையில்லாம என்னால உங்களுக்குள்ள பிரிவு வந்துடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் நான் பேசுனதுக்கு கையல்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இப்படி பண்ணிட்டேன் தம்பி. உங்களை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல தம்பி. நீங்க என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு தம்பி. தப்பு பண்ணிட்டோமோன்னு ரொம்ப பதறி போயிட்டேன். அதான் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டேன். இவ்வளவு நாளா உங்க கூடவே விசுவாசமா இருந்து பழகிட்டேன் தம்பி. உங்களை விட்டு வேலைக்கு போறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல தம்பி. எங்கிட்ட வேலைக்கு வராத போடான்னு நீங்க விரட்டி விட்டா கூட எனக்கு எங்க போறதுன்னு தெரியாது தம்பி. உங்க கூடவே இருந்து பழகிட்டு தம்பி. சரி விடுங்க சிவம், விடுங்க. நான் கூட அப்படி பேசியிருக்க கூடாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சிவம், விட்டு தள்ளுங்க. இல்ல தம்பி, உங்க வாய் தான் பேசுது, ஆனா மனசு படாத பாடுபடுது. கையல் விஷயத்துல மனசுக்குள்ள நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது தம்பி. தம்பி, உங்களை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் என்னை பார்க்க வர வேண்டாம், வேலைக்கு வர வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க தம்பி. ஓ சிவம் விடுங்க, என்னால தாங்க முடியாது தம்பி. என்ன சிவம் இதெல்லாம்? விடுங்க, அனுதாச்சு. என்ன புண்ணியம், கையல் மனசு மாறலையே. இனிமே இது சம்பந்தமா கையல் கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம். எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம். இல்ல இல்ல தம்பி, புரியுது. இல்ல புரியுது தம்பி. சரி வாங்க போலாம். இந்த பக்கமா? சிவம் தம்பி, இப்ப நடந்த கூத்துல மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சுத்தமா இறங்கிருச்சு. கொஞ்சம் ஏத்திக்கிறேன். தம்பி 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 விடுங்க சிவம். என்ன தம்பி? I'm okay. I'm perfectly okay சிவம். You don't worry. தம்பி வேணாம் தம்பி, இங்க பாருங்க தம்பி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற போதும் தம்பி. வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, வீட்டுக்கு போலாம் வாங்க தம்பி. என்னது? வீட்டுக்கா? வீட்டுக்கு போய் என்ன பண்றது சிவம்? எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. சொல்லுங்க சிவம், என்ன பண்றது? தம்பி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, வாங்க தம்பி. என்ன விடுங்க. வீட்டுக்கு போனாலும் சரி, வேற எங்க போனாலும் சரி, கையல் ஞாபகம் என்னை விட்டு போயிடும்னு சொல்லுங்க, நான் வரேன். அவன் ஞாபகம் போகாது சிவம், போகாது. தம்பி என்ன இப்ப எதுக்கு கிளாஸ் வாங்குறீங்க? தம்பி உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு தம்பி. எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா? யார் சொன்னா? எனக்கு தெரியும் என் லெவல் என்னன்னு. நான் செம கண்ட்ரோல்ல ஸ்டெடியா இருப்பேன்.
ஆ பாக்குறீங்களா? நீங்க பாக்குறீங்களா? தம்பி எந்த பொண்ணு நான் பீரை குடிப்பேன், எப்படி குளிப்பேன். தம்பி தம்பி என்ன தம்பி பண்றீங்க? ஏன் தம்பி? தம்பி தம்பி விடுங்க தம்பி. இப்படி பண்றாரு. அந்த ஹீரோ பிருத்திவிக்கு வெற்றி போத தலைக்கேறிச்சு போல இருக்கு. அதான் பீரை ஊத்தி சூட்டை தணிச்சிட்டு இருக்காரு. அம்மா அம்மா நில்லுங்க. புரியுதுமா, உங்க மனசு எனக்கு புரியுது. கொஞ்ச நேரம் முந்திதான் பிருத்வி குடிக்கிறத பத்தி சொல்லி வருத்தப்பட்டீங்க. இப்ப பார்த்தா எல்லார் எதிரிலையும் இப்படி ஒரு அவமானம் நடந்து போச்சு. ஆனா ஒண்ணுமா, உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு நடந்த அவமானம். நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, அப்ப நீங்க கேட்டீங்க பிருத்வி இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு. அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? பிருத்வி பகல்லையே குடிச்சது, இப்போ பார்ட்டியில எல்லார் முன்னாடியும் அசிங்கமா நடந்துகிட்டது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கயல் தான். என்னது? வனமோகினி படத்தோட ஹீரோயின் கயலா? ஆமாமா,